வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரீட் அண்ட் ரீல் தமிழ். இது கொஞ்சம் சினிமா நிறைய புத்தகம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பௌத்த கதைகள். மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எழுதின இந்த புத்தகம் முதல்ல ஆசிரியரை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மயிலை சீனி வெங்கடசாமி 1900, அதாவது 1900s பிறந்தவர். ஸோ 1900 மயிலாப்பூர், சென்னை மயிலாப்பூரில் பிறந்தவர். தமிழாசிரியராக இருந்தவர். ஸோ அவர் ஒரு ஆய்வாளரும் கூட. அதாவது நிறைய ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கிறார். தமிழகத்தையும், தமிழும் பௌத்தமும், தமிழும் சமணமும், கிறிஸ்தவமும் தமிழும், அப்புறம் தமிழக வரலாற்றை ஒட்டி நிறைய ஆய்வு நூல்கள் எழுதியிருக்கிறாரு. ஸோ அவர் தொகுத்த இந்த பௌத்த கதைகள் அப்படின்ற இந்த ஒரு புத்தகம் சூத்திர பிடகத்து குட்டக நிகாய பிரிவிலேயுள்ள தம்மபதம் என்னும் உட்பிரிவுக்கு ஆசிரியர் புத்தகோஷர் எழுதிய தம்ம பதார்த்த கதா, தம்மபத அர்த்த கதை அப்படின்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட 14 கதைகளை தொகுத்திருக்கிறாரு. தமிழில் தேரிக்காதை அப்படின்றது தமிழராகிய ஆசாரியார் தம்மபால மகா தேரர் இயற்றிய பரமார்த்த தீபனி அப்படின்ற ஒரு அர்த்த கதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது புத்தர் வாழ்ந்த காலத்தில் அவர் பேசின மொழி பாலி மொழி. ஸோ அது புத்த பிக்குக்களால் அவருடைய காலத்துக்கு பிறகு கதையாக எழுதப்படுது. அதாவது நடந்த சம்பவங்களையே கதையாக தொகுக்கிறாங்க. அந்த தொகுப்பு காலம் காலமாக கைமாறி ஒரு கட்டத்தில் தமிழராகிய இந்த ஒரு புத்த பிக்கு ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கார். அதிலிருந்து கலெக்ட் பண்ண கதையைத்தான் நம்ம அந்த 14 கதைகளை பார்க்குறோம். ஸோ இது நான் கிண்டலில் படித்த புத்தகம். மொத்தம் 125 பக்கங்கள் கொண்ட புத்தகம் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 14 கதை. பிச்சை சோறு, ஒரு பிடி கடுகு, பேருண்டியாளன் பிரஜேன சித்து, வீட்டு நெருப்பை அயலாருக்கு கொடுக்காதே, கேமன், பிறன்மனை நயந்த பேதை, ஆனந்தர் அணுக்கத்தொண்டர், படசாரி, சீமான் குரல், பிள்ளைத்தாய்ச்சி, கொலை குற்றம், அஜாதசத்ருவின் அதிகார வேட்கை, நச்சுப்பாம்பு, பாத்திரை, குண்டலகேசி, கல்லறை நல்வராக்கிய காத்தியாயினி, 3 விருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு 14 கதைகள் இருக்குது. இந்த கதைகள் ஒரு சீக்வன்ஸில் தொகுத்துருக்குறாங்க. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தர் சித்தார்த்தராக இருந்தப்போ அரண்மனையிலேருந்து எப்படி வெளியே வந்தார் அப்படின்ற இதிலேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவர் வாழ்க்கையில் நடந்த வாழ்வியல் சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு கடைசியில் புத்தருடைய நிப்பான நிலை வரைக்கும் போகக்கூடிய கதைகள் தான் இது. நிப்பானம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இறப்பு. அது வரைக்கும் போகக்கூடிய கதைகள் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 14 கதைகளில் வெறுமனே அது ஒரு போதனைகள் மாதிரி இல்லாமல் போதனைகளும் இருக்குது. ஒரு சிலது துப்பறியும் தன்மை உள்ள கதைகள் கூட இருக்குது. அதே மாதிரி தந்திரமாக பண்ணி சூழ்ச்சி பண்ணி புத்தர் இருந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு. புத்தர் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத்தருக்கு அகெயின்ஸ்டாக இருந்த மதங்கள் நிறையா இருந்திருக்கு. அந்த அகெயின்ஸ்டாக இருந்த மதங்களில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் ஒரு சில சூழ்ச்சி பண்ணி புத்தரை அதுக்குள்ளே மாட்ட வைக்க பார்க்குறாங்க. அந்த மாதிரியான அந்த அந்த சூழ்ச்சிகள் எப்படி முறியடிக்கப்பட்டது அப்படின்றதும் ஒரு சில கதைகளில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில கதைகளை பற்றி என்னுடைய தாட்ஸை இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு பிடி கடுகு அப்படின்ற ஒரு கதை. இதில் கௌதமை அப்படின்ற ஒரு பெண், அவங்களுடைய குழந்தை இறந்துருது, கை குழந்தை இறந்துருது. அந்த குழந்தைய ஆனால் அந்த இறப்பை அந்த பெண்ணால் ஏற்றுக்க முடியல. அந்த பொண்ணு அந்த கை குழந்தையோடைய பிணத்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போய் அலையிறா. கடைசியில் புத்தர் இருக்கிற இடத்துக்கு பார்த்து புத்தரை பார்க்க வர்றாங்க. புத்தர் சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறாரு. நீ இந்த ஊருக்குள்ளே போய் யார் வீட்டில் இறப்பு நிகழவில்லையோ, யார் வீட்டில் இறப்பே நிகழவில்லையோ அந்த வீட்டுக்கு போய் ஒரு பிடி கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அதுதான் அந்த கதையோடைய தலைப்பும் கூட. அந்த லேடி ஊர் ஃபுல்லாக அலைஞ்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறாங்க. இந்த வீட்டில் ஒரு பிடி கடுகு கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இறப்பு இது வரைக்கும் நிகழ்ந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே எங்கள் வீட்டில் நிகழ்ந்திருக்கு, எங்கள் தாத்தா இறந்துருக்காரு, என் பையன் இறந்துருக்காங்க, என் பொண்ணு இறந்துருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க.
அப்படி எந்த வீட்லேயுமே வந்து இறப்பு நிகழாமல் எந்த வீட்லேயுமே இல்லை. இதை வந்து புத்தர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு. அப்போ வந்து புத்தர் சொல்கிறாரு, இறப்பு அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த உலகத்துடைய தாத்பரியமே நிலையாமை தான். ஒரு கட்டத்தில் மண்ணுக்கு வந்தவங்க திருப்பி மண்ணுக்குள்ளேயே போகணும் அப்படின்ற ஒரு நிலையாமை அப்படின்ற ஒரு தத்துவத்தை அந்த பெண்ணுக்கு இது மூலமாக வந்து உணர வைக்கிறாங்க. அப்படி ஒரு கதை, அது வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு கதை. அதே போல் வீட்டு நெருப்பை அயலாருக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. அது வந்து ரொம்ப லாஜிக்கலாக வந்து திங்க் பண்ணி நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு கதை. அந்த வீட்டு நெருப்பை அயலாருக்கு கொடுக்காதே அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு புதைஞ்சு வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்து இருக்கும். அந்த வீட்டு நெருப்பை அயலாருக்கு கொடுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போவாள். அப்படி அந்த புருஷன் வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பா சொல்லி அனுப்புவார், அந்த வீட்டு நெருப்பை அயலாருக்கு கொடுக்காதே அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இடனான ஒரு தத்துவம் இருக்கும். அந்த தத்துவத்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதையை வாசிங்க அப்படின்னா நல்லா தெரியும். அதே போல் படசாரி அப்படின்ற ஒரு கதை இருக்கும். அந்த படசாரி அப்படின்ற கதையில் வந்து இது வந்து ஒரு நான் லீனியர் ஸ்டோரி மாதிரி போகும். ஒரு காட்டு வழியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு சில துர்ச்சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை வச்சு அவங்க யார் அப்படின்றத வந்து கதையை வந்து முன்னும் பின்னுமாக கொண்டு போய் சொல்லியிருப்பாங்க. இதுவும் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஒரு பக்கத்தில் வாழ்க்கை வந்து இவ்வளோ துன்பகரமானதா, ஒரு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் வந்து இந்தளவுக்கு ஒரு துன்பங்கள் நிகழுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்கக்கூடிய கதை வந்து இந்த படசாரி அப்படின்ற கதை. அடுத்த கதையான சீமானின் குரல் அப்படின்ற ஒரு கதை இருக்குது. சீமான்னா நம்ம இந்த சீமான் கிடையாது, அது சீமான் செல்வச் செழிப்புள்ள ஒரு சீமானின் குரல் அப்படின்ற கதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ராஜகிரக அரண்மனையில் பிம்பிசார அரசருடைய ராஜகிரக அரண்மனையில் வந்து நடக்கக்கூடிய ஒரு கதை. இந்த கதை வந்து ஒரு துப்பறியும் தன்மையுடைய ஒரு கதை. பிம்பிசார அரசர் வந்து ஒருத்தனுடைய குரலை வந்து கேட்குறாரு. அந்த குரலுக்கு சொந்தக்காரன் வந்து ஒரு பெரிய தனவந்தனாக ஒரு சீமானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் அந்த அந்த வேலைக்காரனுடைய வாய்ஸ் வந்து சீமானா இல்லையா, அவன் ஒரிஜினலான ஒரு பணக்காரன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து துப்பு தொலைக்கிற மாதிரி ஒரு கதை. ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்திருப்பாங்க, எழுதியிருக்காங்க. இந்த கதையும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதையாக நான் வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்த, புத்தர் இருந்த காலத்தில் நடந்த விஷயங்கள், அவருக்கு எதிராக நடந்த சூழ்ச்சிகள், அவர் எந்த மாதிரியெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு தெளிவையும், வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்ற ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தார் அப்படின்ற ஒரு தெளிவையும் வந்து நம்மளுக்கு இதை படிக்கும்போது உணர முடியுது. அதே மாதிரி புத்தருக்கு எதிர்ப்பாக இருந்த சூழ்நிலைகள் வந்து நிறையா விளக்கப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தில். ஸோ ஏன்னா அந்த காலத்தில் இருந்த வேத மரபுகளை எல்லாம் உடைச்சி வெளியே வந்தது தான் பௌத்தம் அப்படின்னும்போது, அந்த வேத மரபு உள்ளவர்கள், வேத மதத்தை ஃபாலோ பண்ணவங்க எந்த மாதிரியான தொல்லைகளை எல்லாம் புத்தருக்கு கொடுத்தாங்க. அதே போல் புத்தர் அவரை போன இடத்துல எல்லாம் அவருடைய ஆரா, அந்த ஒளிவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு மக்களை வந்து ஈர்த்தது. ஸோ அவருடைய போதனைகள் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது, அவருடைய இருப்பு எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்தது அப்படின்றத வந்து இந்த புத்தகத்தின் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த 14 கதைகளும் வந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து அற்புதமான கதைகளாக வந்து தொகுத்திருக்கிறார் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். இந்த புத்தகம் பொறுத்த வரைக்கும் வந்து பிரிண்டட் புக்காக கிடைக்கிறது இல்லை. ஆனால் தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, tamilvu.orgன்னு நினைக்கிறேன், அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதோடைய இபுக் வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கே நம்ம வந்து இலவசமாகவே படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடைய நிறைய ஆராய்ச்சிகளும் அது சம்மந்தமான புத்தகங்களும் வந்து அந்த வெப்சைட்டில் கிடைக்குது. செக் பண்ணி பாருங்கள், அதுலேயே நீங்கள் வாசிக்கலாம். அதே மாதிரி தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பல ஆராய்ச்சிகளை பண்ணி உள்ளே கொண்டு வந்தவர் மயிலை சீனி வெங்கடசாமி. ஸோ அவருடைய புத்தகங்கள் வந்து இந்த வருஷம் நான் 12 புத்தகங்கள் படிக்கிறதுக்கு டார்கெட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது மாதத்துக்கு ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு 12 மாதம் ஒரே எழுத்தாளர் 12 புத்தகங்கள் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதில் கிறிஸ்தவமும் தமிழும், அதே மாதிரி பௌத்தமும் தமிழும், அது மாதிரி கிண்டில்லையே வந்து நிறைய புத்தகங்கள் வந்து கிடைக்குது. பிளான் பண்ணியிருக்கக்கூடிய மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடைய மற்ற புத்தகங்கள் பார்த்திங்க அப்படின்னா இசைவாணர் கதைகள், இலங்கை வரலாறு, களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், இது வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், கிறிஸ்தவமும் தமிழும், கௌதம புத்தரின் வாழ்க்கை, சமணமும் தமிழும், துளுநாட்டு வரலாறு,
புத்த ஜாதக கதைகள், கிட்டத்தட்ட இப்போ நம்ம படித்த அந்த பௌத்த கதைகள் மாதிரியே தான் புத்த ஜாதக கதைகளும். பட் இது வந்து வேற ஒரு தொகுப்பு. அடுத்து பௌத்தமும் தமிழும், அடுத்து உணவு நூல் அப்படின்ற ஒரு புத்தகம், அப்புறம் துளு மொழியும் தமிழ் மொழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னல்ஸில் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள். தமிழுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் அவரை. அதே மாதிரி மாமல்லபுரத்து ஜைன சிற்பம் அப்படின்ற ஒரு நூலும் கூட அவரது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு நிறைய ஆய்வுகளை வந்து தமிழுக்கு வந்து குறையாக கொடுத்துருக்கிறார் அவர். ஸோ இதை பற்றி நம்மளுடைய இந்த ஜென்ரேஷன், அதாவது 1900 பிறந்தவர், 1980 இறந்து போகிறார் அவருடைய 80வது வயதில். அவரை பற்றி பரவலாக இந்த ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால் புதுசாக வர்ற வாசகர்களுக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவருடைய எழுத்து நடை அப்படின்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்கிறது இல்லை. ரொம்ப சிம்பிளான எழுத்து நடையாக இருக்குது. கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி வாசிக்கிறதுக்கு ரொம்ப இயல்பாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால புதுசாக வர்ற வாசகர்களும் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணி ஒரு ஆய்வு நூலை வந்து படிக்கணும். ஸோ இதில் வந்து இவருடைய ஆய்வு நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழும் சமணமும், தமிழும் பௌத்தமும் அப்படின்ற மாதிரி நூல்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி துளுநாட்டு வரலாறு அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு சிலருக்கு அந்த ஆர்வம் இருக்கும். நம்ம ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கலாகவும் சரி, ஒரு ஆய்வு நூலாக வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் புது வாசகர்களுக்கு நிறையா இருக்கும். அப்படிப்பட்ட வாசகர்கள் வந்து இவருடைய புத்தகத்திலிருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடைய நூல்கள் கிண்டில்லையும் கிடைக்குது, ஒரு சிலது ஹார்ட் காப்பியாகவும் கிடைக்குது. ஸோ அதை வாங்கி வாசிச்சு பாருங்கள். நன்றி.